Hi, hello, this is TAF CA360 from TAF ICE Academy. நாம் இன்னைக்கு April 6th உடைய current affairs தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கான first current affairs என்னென்னா, what is India's projected GDP growth rate for 2026 to 27 as per Moody's? Moody'sங்கிறது ஒரு அனலைசிஸ். எப்போதுமே ஃபினான்ஷியலி they analyze the GDP growth rate என்ன இருக்குது, நம்ம இந்தியாவில் ஃபினான்ஷியல் இயர் இந்த இயர்லேருந்து ஃபினான்ஷியல் இயரோடது இப்படி இருக்கும், இதோட growth இப்படி இருக்கும், முன்னாடி இப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி அனலைசிஸை எப்போதுமே அவங்க வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா வந்துட்டு இயர்லியர் 6.8% இருந்த நம்மளோட ஜிடிபி growth ரேட் அப்படிங்கிறது வந்து இப்போ 2026 to 27 படி பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவோட எக்கனாமிக் growth ரேட்டுங்கிறது வந்து 6% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்லோவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது அனலைசஸ் மூலமா பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் அண்ட் ரைசிங் ப்ரைஸஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு இன்க்ரீஸ் ஃபினான்ஷியல் ப்ரெஷர். ஸோ இப்போ வந்து பண வீக்கம் அதிகரிக்கலாம், இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், அப்புறம் வந்து ரைசிங் ப்ரைஸஸ் வந்து நிறையா வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து விலைவாசிகள் உயரும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலி வந்துட்டு we are going to face the pressure. ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே நம்ம பார்க்குறோம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் INS Aridamon is என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பவர்டு சப்மரைன். ஸோ நியூக்ளியர் பவர்டு சப்மரைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது இருக்கிறது மிகவும் வந்து ரேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ சில கண்ட்ரீஸில் தான் அதை வச்சுருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் இப்போ நம்மளோட இந்தியாவும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து நியூக்ளியர் பவர்டு சப்மரைன் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து அரிதமான் அப்படின்னு சொல்லிட்டு INS அரிதமான் சொல்லிட்டு நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நியூக்ளியர் சப்மரைன் இந்தியாஸ் இண்டிஜினியஸ்லி பில்டு நியூக்ளியர் பவர்டு சப்மரைன் ஸ்ட்ரெங்தன்ஸ் இந்தியாஸ் நேவல் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டி. ஸோ 2016 INS ஹரிஹந்த் வந்துச்சு, 2024 அரிகத் அப்படின்னு சொல்லிட்டு INS வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டு தட் சப்மரைன் வந்துட்டு ஒரு நியூக்ளியர் பவர்டு சப்மரைனாக வந்துட்டு அரிதமான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அமெரிக்கா, ரஷ்யா, பிரிட்டன், சைனா, ஃப்ரான்ஸ் இதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பிளேஸில் நம்ம இந்தியா இருக்கும். இது இண்டிஜினியஸாக நம்ம பண்ண ஒரு அணு ஆயுதம், ஒரு நியூக்ளியர் பவரை கொண்டு அதை கொண்டு பண்ணப்பட்ட ஒரு சப்மரைன் அப்படின்னு சொல்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். INS அரிதமான் ஆஃப்டர் டு தி INS அரிஹந்த் 2016 கமிஷன் ஆச்சு, INS அரிகாத் 2024 கமிஷன் ஆச்சு. அந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் டு தட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த சப்மரைன் அரிதமான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, so next, from which class will the two-level system basic and advanced be introduced in CBSE? So CBSE வந்துட்டு நம்மளுக்கு தெரியும், இட்ஸ் அ போர்டு. நம்மளுக்கு எப்படி ஸ்டேட் போர்டு இருக்குமோ அந்த மாதிரி சென்ட்ரல் போர்டு இட்ஸ் CBSE. ஸோ NCERT புக்ஸ் அவங்க வந்து கவர் பண்ணுவாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2-level சிஸ்டம் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண வராங்க. ஆஸ் பர் தி வந்து நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 படி அவங்க வந்துட்டு கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ 3 லாங்குவேஜஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அண்ட் 2-level சிஸ்டம்ஸ் பேசிக் அண்ட் அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ எந்த கிளாஸில் இருந்துன்னா கிளாஸ் 6th இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். எஜுகேஷனல் ரீஃபார்ம் 2026 to 27 academic year 2-level system will be introduced from 6th class 6th. 9th வந்து பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அண்டு சயின்ஸ் will be offered at a basic and advanced லெவலில் 9th கொண்டு வராங்க as per the new educational policy, that is national educational policy 2020 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, so next, the recent political update in Washington mentioned relates to the selection of என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேயர் கேண்டிடேட். வாஷிங்டனில் இப்போ மேயர் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் வம்சாவளியை சேர்ந்த ஒரு சவுத் ஏஷியாலே முதல் பெண் யாருன்னா ரீனி சம்பத். ஸோ இவங்க வந்து இந்த இதில் வந்து கேண்டிடேட்டாக போட்டியிடுறாங்க ஃபார் அ மேயர் எலெக்ஷன் இன் தி வாஷிங்டன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம். அண்டு political update, selection of a candidate for a mayoral position by a political party. So Tamil origin individual has achieved a significant position, notably among the first woman in the major role. அங்கே பண்ணுறது இவங்க தான் ஃபஸ்ட்டு ரினி சம்பத். ஸோ இவங்க வந்து போட்டியிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் NCERT ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார். ஸோ NCERTனா என்னென்னா நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லக்கூடியதான் NCERT அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த NCERT புக்ஸ் நம்ம எப்படி ஸ்டேட்டில் நம்ம SCERT வச்சுருக்கோமோ அதுமாரி வந்துட்டு NCERT புக்ஸு. ஸோ அது வந்து சென்ட்ரல் போர்ட் CBSE ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அதுதான் படிப்பாங்க. ஸோ UPSCக்கெலாம் நம்ம ஃபஸ்ட் லெவலில் வந்துட்டு அந்த NCERT புக்ஸ் தான் நம்ம வந்துட்டு படிக்கணும். ஸோ கிவன் யூனிவர்சிட்டி லைக் ஸ்டேட்டஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிசைனிங் ஸ்கூல் கரிக்குலம், இம்ப்ரூவிங் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ், ஹேஸ் மல்டிபிள் ரீஜனல் சென்டர்ஸ் அக்ராஸ் இந்தியா. ஸோ 6 சென்டர்ஸ் எங்கே இருக்குன்னா அஜ்மேர், போபால், புவனேஸ்வர்,
மைசூர், ஷிலாங் இங்கெல்லாம் இருக்குது. ஸோ இது எதுக்கு நம்ம இங்கே பார்க்குறோன்னா யூனிவர்சிட்டி லைக் ஸ்டேட்டஸை வந்து என்சிஆர்டிக்கும் தே ஆர் கிவிங், என்சிஆர்டி போர்டுக்கும் யூனிவர்சிட்டி லெவல் ஸ்டேட்டஸ். இது மூலிமா அவங்க சில நியூ கோர்சஸ் சில இதெல்லாம் வந்து எடுத்து அவங்க பண்ணி அதுக்கு அவங்களே வந்து தே கேன் கிவ் எலிஜிபிள் டு கிவ் த வந்து சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து என்சிஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் நியூ கோர்சஸை எடுத்து அதை முடித்தவங்களுக்கு அவங்களே ஆஸ் லைக் தி யூனிவர்சிட்டி தே கேன் also give the status and certificate அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிசைனிங் ஸ்கூல் கரிக்குலம், இம்ப்ரூவிங் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸஸ் அஸ் மல்டிபிள் ரீஜனல் சென்டர்ஸ் ஏற்கனவே இருந்து ஒர்க் ஆகுது. அதில் 6 சென்டர்ஸ் தான் இந்த அஜ்மேர், போபால், புவனேஸ்வர், மைசூர், ஷிலாங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே. So next, Bharti Airtel is primarily என்னன்னா telecom company. is a telecom company நம்மளுக்கு நல்லாவே தெரியும். one of the world's largest telecom company. அதிகப்படியான subscribers அப்படின்னு ஹோல்ட் பண்ணோன்னா வேர்ல்ட்ஸ்லே செகண்ட் லார்ஜஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். and they are covering 650 million subscriber users. ஸோ நம்ம இந்தியா ருப்பியில் பார்த்தோம்னா 65 crores வந்து subscribers they are having. ஸோ இதில் வந்து எங்கெங்கெல்லாம் மெயினாக ஆப்ரேட் ஆகுதுன்னா இந்தியா, ஆஃப்ரிக்கா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா அங்கெல்லாம் ஆப்ரேட் ஆகுது. அண்ட் செகண்ட் largest telecom company in the world அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? பாரதி ஏர்டெல். ஓகே. ISRO's astronaut training is conducted in high altitude mainly to test என்னன்னா physical and mental endurance. ஸோ இப்போ வந்து ககன்யான் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இப்போ ஸ்பேஸ் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு போகக்கூடிய அவங்களுக்கு வந்து மென்டலி ஆல்சோ தே ஷுட் be very strong and physically also ஃபிட்டாக இருக்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். ஃபிசிக்கலி ஃபிட்னா எல்லாமே தான் கண்ணிலேருந்து எல்லாமே கை கால் அவங்களோட எல்லா விதமான டெஸ்ட்டும் தே வில் டேக். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து மென்டலி ஆல்சோ அவங்களுக்கு வந்து ஃபிட்டாக இருக்கணும். அவங்க வந்து ரெடியாக இருக்கணும். அதுதான் வந்துட்டு இங்கே பார்க்குறோம். ஸோ இஸ்ரோ ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ப்ரிப்பரேஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபிசிக்கல் டெஸ்ட் அண்ட் மென்டல் ஸ்ட்ரெங்த் டெஸ்ட் ஃபார் தி ஆஸ்ட்ரோனட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதை எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சி லெவல்லேருந்து 3500 meters ஹைட்டில் இருக்க லே லடாக்கில் தான் வந்துட்டு இதை கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். லே லடாக்கில் பண்ணுறது மூலிமா அங்கே வந்து சில எப்படி சொல்கிறது லோ ஆக்சிஜன் இருக்கும், கோல்டு ஐசோலேஷன் இருக்கும். அதெல்லாம் வந்து பிரெயின், ஹார்ட்டு, லங்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ண முடியாத நிலையில் இருக்கும். அந்த இடத்துலையே அவங்க சமாளித்து அவங்க வந்துட்டு அந்த டெஸ்ட்டில் எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணாங்க அப்படின்னா ஆஸ் அ டெஸ்ட்டாக தான் அங்கேயும் அதை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறப்ப மென்டலி ஆல்சோ தே வில் கெட் அஃபெக்டட் அண்ட் ஆல்சோ ஃபிசிக்கலியும் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரும். அதெல்லாம் மெயின்டைன் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அந்த ஸ்ட்ரெயின் எல்லாம் ஹேண்டில் பண்ணி அவங்க எப்படி இருக்காங்களோ தென் தே வில் சூஸ் டு கோ ஃபார் த ஸ்பேஸ் ஆஸ் லைக் அஸ்ட்ரானட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ அதான் வந்து கோல்டு ஐசோலேஷன் அஃபெக்ட்ஸ் பிரைன், ஹார்ட் அண்ட் லங்ஸ் இஃப் நாட் மேனேஜ்டு ப்ராப்பர்லி. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் அந்த அவ்வளோ ஹைட்டில் வந்துட்டு அவங்க இருப்பாங்க. ஸோ இதை எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி அவங்களுக்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாமே கொடுக்குறதுக்கு அது ஒரு சூட்டபிளான பிளேஸ் தான். அதை சூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க ஒரு ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் தி அஸ்ட்ரானட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட், the recent achievement mentioned is related to which sport? ஸோ எந்த ஸ்போர்ட்டை வந்து ரீசன்ட் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து as per the current affairs வந்து டேபிள் டென்னிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் இன்டர்நேஷ்னல் டேபிள் டென்னிஸ் காம்படிஷன் WTT வேர்ல்டு டேபிள் டென்னிஸ் யூத் கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் காம்படிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதில் அண்டர் 17 கேட்டகரியில் இந்தியன் பிளேயர் ஓன் சில்வர் நிக்கில் மேனன். 19 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா ஆனந்த் வந்து சில்வர் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து WTT யூத் கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ். ஓகே. ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துருவோமா? இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் டேஸில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வென் இஸ் இன்டர்நேஷ்னல் டே ஃபார் மைண்ட் அவேர்னஸ் அப்சர்வ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா April 4 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மைண்ட் அவேர்னஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்கும்ல கன்னி வெடிகள், கால் வச்ச இடமெல்லாம் கன்னி வெடியாக இருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து கன்னி வெடிகள் அப்படிங்கிறது தான் மைன் இங்கே நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ அந்த மைனோட ஒரு அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தீம் வந்து இன்வெஸ்ட் இன் தி பீஸ், இன்வெஸ்ட் இன் மைன் ஆக்ஷன் ஃபோக்கஸ், ப்ரொமோட்டிங் பீஸ் அண்ட் என்ஷூரிங் சேஃப்டி த்ரூ மைன் ஆக்ஷன் இனிஷியேட்டிவ்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாட் இஸ் த தீம் ஆஃப் தி நேஷ்னல் மேரிடைம் டே 2026 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
மேரிடைம் இந்தியா எம்பவரிங் ப்ராக்ரஸ். அப்போ நேஷ்னல் மேரிடைம் டே April 5ன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ மேரிடைம் இந்தியா எம்பவரிங் ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது என்ன ஃபோக்கஸ்னால் ஸ்ட்ரெங்தனிங் இந்தியாஸ் மேரிடைம் செக்டர் ஃபார் நேஷ்னல் டெவலப்மெண்ட். நேஷ்னலோட டெவலப்மெண்ட்டில் மேரிடைம் அப்படிங்கிறது டிஃபென்ஸ் பர்பஸ்லேயும் ரொம்ப வந்து முக்கியமானது. அதுக்கப்புறம் அந்த சைட்லேருந்து தான் நம்மளுக்கு எல்லா விதமான கார்கோஸ் எல்லாமே நம்ம வந்து கேரி பண்ணிவிட்டு வேறு கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இம்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், பெரும் வகை வந்துட்டு நம்ம கடல் வழியாக தான் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ எந்த அளவுக்கு கடல் முக்கியங்கிறத யோசிச்சுக்கணும் நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் கான்சைன்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். கான்சைன்ஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடியது April 5 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கான்சைன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, நம்மளுடைய மனசாட்சி. ஸோ நம்மளுடைய மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதுவாக இருந்தாலும் பண்ணணும். நம்ம எதாக இருந்தாலும் நம்ம மனசாட்சிக்கு உட்பட்டு தான் அந்த நம்ம செயலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அவேர்னஸ் டே அப்படின்னு சொல்லக்கூடியது இன்டர்நேஷ்னல் கான்சைன்ஸ் டே. ஸோ தீம் வந்து ரிவென்டிங் பீஸ் வித் யூத் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபோக்கஸ் என்ன, என்கரேஜிங் யூத் பார்ட்டிசிபேஷன் இன் பில்டிங் பீஸ். என்கரேஜிங் யூத்தோட பார்ட்டிசிபேஷன் எதில் இருக்கணும், அமைதியை வந்துட்டு பில்ட் பண்ணுறதுல யூத்தோட அந்த ஃபோக்கஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இது. கான்சைன்ஸுங்கிறது மனசாட்சிக்கு உட்பட்டு எல்லோரும் செயல்படணும் அப்படிங்கிறது. ஓகே, சரி நெக்ஸ்ட் த தீம் ஸ்போர்ட் பில்டிங் பிரிட்ஜஸ் பிரேக்கிங் பேரியர்ஸ் இஸ் ரிலேட்டட் டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஸ்போர்ட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் பீஸ். ஸோ அதோட தீம் தான் பில்டிங் பிரிட்ஜஸ் பிரேக்கிங் பேரியர்ஸ், ஃபோக்கஸ் யூஸிங் ஸ்போர்ட்ஸ் டு ப்ரமோட் யூனிட்டி அண்டு ரிமூவ் சோஷியல் பேரியர்ஸ். சொசைட்டியில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாம் நீக்கி எல்லோரும் ஒன்றா ஆகி ஒரு ஸ்போர்ட்டில் வந்து ஸ்போர்ட்ஸை வந்து ஒரு யூஸ் பண்ணி அதுலேருந்து எல்லோரும் வந்து ஒன்றாக ஆக்கி அதில் இருக்க பெரியர்ஸ் எல்லாம் வந்து தகர்த்தெறியணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் பில்டிங் பிரிட்ஜஸ் பிரேக்கிங் பேரியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஸ்போர்ட் ஃபார் டெவலப்மெண்ட் அண்டு பீஸ். ஓகே, ஸோ எனக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.